நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, நிறைய பேர் அசைவம்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக தூங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஒரு சின்ன விடுகதையை இன்றைக்கி ஒரு இன்றொரு தகவலாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. இது உங்களை கலாய்க்கிறதுக்காக கிடையாது, சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். விடுகதை என்னென்னா, நமக்கு சொந்தமான ஒன்று, ஆனால் அதை நம்மளை விட மற்றவர்கள் தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. அது என்ன? இதுதான் இன்றைய ஒரு விடுகதை அப்படின்னு சொல்கிறேன். யாருக்கெல்லாம் பதில் தெரியுமோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது ஒரு ஜாலிக்காக மட்டும்தான், மற்றபடி வேறு எந்த நோக்கத்தில் டைம் பாஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. சொல்லணும்னு தோணுச்சு, ஸோ சொல்கிற ஆள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஓகே. மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி த்ரெட்ஸில் ஓஎம்மில் க்ரௌன் மெம்பர் வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் என்ன பிளானில் இருந்தாலும் நீங்கள் வீடியோ பார்க்குற அந்த சீலிங் அமௌண்ட்டிலிருந்து 10% பிடித்தம் செய்யப்படக்கூடிய டூர் வேலட், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சில நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வச்சுருப்பாங்க டூர் வேலட்டு. ஸோ அதெல்லாம் வச்சு என்ன சார் பண்ணுறது? நிறைய இருக்குது, அதை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரியான நிறைய கொஷினோட நிறைய நண்பர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்குண்டான விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த டூர் வாலெட்டு எதுக்கு சார் நம்ம மொத்த அமௌண்ட்டில் பார்க்குறோம் இல்லையா? இப்போ ஒரு 1800 சீலிங் அப்படின்னா அதில் 150 டூர் வாலெட்டில் பிடிச்சிடுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இது நமக்கு உண்டான ஒரு சேவிங்ஸ். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு டெல்லி போகிறோம், அல்லது ஒரு கோவா போகிறோம், ஒரு ஸ்ரீலங்கா போகிறோம், அல்லது ஒரு மதுரை போகிறோம், அல்லது எங்கேயாச்சும் ஒரு வெளிநாடு ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு உண்டான காசை நம்ம சேமித்து வச்சு டூர் போகிறோம் அப்படின்றது அது சாத்தியமில்லாத ஒன்று. இன்றைய காலகட்டத்தில், இன்றைய பொருளாதார நெருக்கடியில் இதுக்காக இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக மாட்டோம். ஆனால் நமது மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் ஒரு வழி செஞ்சுருக்காங்க. என்னென்னா, நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தொகையில் ஒரு 10% பிடிக்க வைக்கிறாங்க. அது நம்மளுடைய சேவிங்ஸ் மாதிரி தான். அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க சில இடங்களுக்கெல்லாம் டூர் கூட்டிகிட்டு போகிறத ஒரு திட்டமிட்டுருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு 2 டூர் என்னமோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆரம்பத்தில். அதுக்கு பின்னாடி நிறைய அப்டேஷன், அது இது கொரோனா பிரச்சனை அதெல்லாம் இருந்ததுனால எங்கேயும் வெளியில் யாரும் கூட்டிகிட்டு போகல. கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க. இந்த 10% பிடித்தம் அப்படின்றது, டூர் வாலெட் அப்படின்றது நாம் வெளியில் டூர் போகிறதுக்காக மட்டுமே பயன்படுத்த முடியும், வேறு எதுக்காகவும் பயன்படுத்த முடியாது அப்படின்றத நீங்கள் எல்லோரும் மனசில் வச்சுக்கணும். ஆல்ரெடி இது சார்ந்து எம்டி சார் கூட அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு. யார் எந்த பிளானில் இருந்தாலும் அவங்களுடைய சீலிங் அமௌண்ட்டில் 10% டூர் வாலெட்டு பிடித்தம் செய்வாங்க. இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ ஒரு நிறுவனம் இங்கேருந்து கோவாவுக்கு போகிறாங்க, ஒரு 10,000 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த கோவா டூருக்கு அப்படின்னா, உங்களுடைய டூர் வாலெட்டில் 10,000 இருந்துச்சுன்னா நிறுவனம் அந்த அமௌண்ட்டை டிடக்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் நிறுவனம் எங்கே சொல்லுது, இப்போ கோயம்புத்தூர்லேருந்து கோவா போகிறாங்கன்னா, நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கோவா போயிட்டு மறுபடியும் இங்கே வர வரைக்கும் நிறுவனம் அந்த அமௌண்ட் எடுத்து செலவுக்கு பண்ணிக்கும். நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்துக்கலாம். இதுதான் இந்த டூர் வாலெட். சப்போஸ் 5,000க்கு கம்மியாக இருந்தால் நான் போக முடியுமா அப்படின்னா, அதுக்கும் நிறுவனம் ஒரு ஆல்டர்னேஷன் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு உங்கள் வேலெட்டில் 5,000 இருக்குது, டூருக்கு 10,000 நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 கையில் கொடுத்துட்டு அந்த டூர் வாலெட்டில் இருக்கிற 5,000 மைனஸ் பண்ணிக்கிட்டால் தாராளமாக நீங்கள் போய்க்கலாம். இப்படியும் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? ஏன்னா நமது நிறுவனம் நமக்கான ஒரு வழிமுறையை கண்டிப்பாக கொடுப்பாங்க, யாரும் பயந்துக்கு தேவையில்லை. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் இதை பயன்படுத்திக்க முடியுமானா தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி டைரக்டர்ஸ்கிட்டேருந்து நம்மளுக்கு பதில் கிடச்சிருக்குது. இப்போ உங்கள் டூர் வாலெட்டில் ஒரு 20,000 இருக்குது, நீங்கள் தான் க்ரௌன் மெம்பராக இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் ஒரு அல்லது வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் அதுக்கு கீழே இருக்கிற உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு 10,000 ஒரு டூருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 2 பேர் போய்க்கலாம்னா தாராளமாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குடும்ப உறுப்பினர்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த டூர் வாலெட்டை கண்டிப்பாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கொஷின், நான் டூர் வர்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை சார், எனக்கு அது பணமாக கிடைக்குமானா இந்த நிமிஷம் வரைக்கும் பணமாக கொடுக்கறதுக்கான எந்த சாத்தியமும் கிடையாது. அதை வச்சு நான் பொருள் வாங்கிக்கலாமா? ஸ்டோரில் போயிட்டு ஸ்டோரில் வைக்கக்கூடிய பொருள் எல்லாமே கண்டிப்பாக அதை வச்சு வாங்க முடியாது. நான் அதை பணமாக எடுத்துக்க முடியுமா? எனக்கு எங்கேயுமே போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு பணமாக திருப்பி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அதை பின் வாலெட்டுக்காக பயன்படுத்திக்க முடியுமா? எனக்கு கீழே இருக்கிற டவுன்லைனுக்கு அதுக்கும் பயன்படுத்த முடியாது. ஒன்லி ஃபார் டூருக்காக மட்டுமே இந்த டூர் வாலெட்டு 10% பிடித்தம் அப்படின்றது. ஏன்னா அதில் ஒரு 10% அமௌண்ட் இருந்துச்சுன்னா, ஒரு டூர் போகிறாங்க அப்படின்னு சொன்னால்
போக விருப்பம் இல்லாதவங்க கூட நம்ம பணம் தானே வேஸ்ட்டாக இருக்குது போயிட்டு வரலாமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் ஒரு 4 இடங்களுக்கு டூருக்கு போயிட்டு வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைவி த்ரீடர்ஸில் ஜாயின் பண்ணோம், அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணோம், ப்ளஸ் ஒரு டூரும் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதாக தான் நிறுவனம் இந்த 10% பிடிக்கிறாங்க. அதில் நிறைய நபர்கள் வந்து இதெல்லாம் பணமாவோ நான் சொன்ன மாதிரி டூர் வாலெட்டை இந்த ப்ராடக்ட் வாலெட்டாவோ பின் வாலெட்டாவோ பயன்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. அதெல்லாம் இதுவரைக்கும் நிறுவனம் எந்த அறிவிப்பும் கொடுக்கல. அதை இதுவரைக்கும் டூருக்காக மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் கேட்குற மாதிரி அதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாலையும் அது நிறுவனம் தான் சொல்லணும். அது எப்போ என்ன அப்படின்றது தெரியாது, சொல்லுமா அப்படின்றதும் தெரியாது. சொன்னால் எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் இல்லையா, டூருக்கு போய் நம்ம அந்த அமௌண்ட்டை பயன்படுத்திக்கலாம். அதனால் டூர் வாலெட் அப்படின்றது நம்மளுடைய ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட்டு தான். ஒரு எமர்ஜென்சிக்கு திடீர்னு ஒரு டூர் போகிறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா அதை வச்சு நம்ம தாராளமாக போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அப்படி ஒரு நல்ல வசதியை தான் மைவி த்ரீடர்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த டூர் வாலெட்டை பற்றி தயவுசெய்து இனிமேல் யாருக்கும் எந்த குழப்பமும் இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாருமே போகலாம் சார். இப்போ க்ரௌன் மெம்பரை இருந்தால் தான் நான் போக முடியுமா, இல்லை கோல்டாக இருந்தால் தான் போட முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. உங்கள் வேலெட்டில் நிறுவனம் சொல்லக்கூடிய அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக டூருக்கு போய்க்கலாம். அது இங்கே அப்படின்னு இல்லை, எங்கே வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். நிறுவனம் அதுக்குண்டான ஏற்பாடை சொல்லும். எப்போ சார் டூர் கூட்டிகிட்டு போவாங்கன்னா அதுக்கு நிறுவனம் சில ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க. சரிங்களா? அப்படியே டூர் கூட்டிகிட்டு போகல, இல்லை இந்த அமௌண்ட்டை வேறு எதுக்காச்சும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாலே நிறுவனம் கண்டிப்பாக ஒரு அறிவிப்பு கொடுக்கும். அதுவரை எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மைவி த்ரீடர்ஸில் இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு தப்பு. அதுதான் நிறைய நபர்கள் டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு 10 கால் வருது இந்த மாதிரி, அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு தப்பு, இது எப்படி சார் சரி பண்ணுறது அப்படின்னு. அதனால் ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடெல்லாம் செல்ஃப் டிக்ளரேஷன் போடுங்க. தப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் செயலை நீங்கள் சரியாக செய்யுங்க, நிறுவனம் உங்களுக்கு உண்டான செயலை சரியாக செய்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மைவி த்ரீடர்ஸில் புதிய நபர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளே தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை ஃப்ரீயாக மைவி த்ரீடர்ஸில் இணைத்து விடலாம். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரீடர்ஸ்